டே 2 ஹட் மை ஹோம் ஸ்டார் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? டே 1 வந்து வெறும் ப்ரௌனிஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஒரு 4 ப்ரௌனி தான் சேல் ஆச்சு. டே 2 அன்னைக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த சைடு ஃபுல்லாக ஒரே குட்டீஸ் தான் போவாங்க டியூஷனுக்கு. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் வந்து குட்டீஸை டியூஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. ஸோ வந்து அவங்களால வாங்குற அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் போட்டால் கண்டிப்பாக போகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்து ஹெல்தி ஆப்ஷனாக போயிட்டேன். மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி வீட் மட்டும் யூஸ் பண்ணி வீட் சாக்கோ சிப்ஸ் ப்ளைன் கேக்கு, அப்புறம் வீட் கப் கேக்கு, ராகியில் வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தேன். குட்டீஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அன்னைக்கு வந்து நான் அந்த மினி டோனட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். ஒரு கப் கேக் வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு மினி டோனட் ஃப்ரீன்னு தான் போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே அந்த மினி டோனட்டை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி வந்து என்னோடய ஸ்டாலுக்கே வந்து வாங்கினாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டே 1 வந்து வெறும் 4 ப்ரௌனிஸ் தான் போச்சு. டே அவுட் வந்து ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். டே 3 எப்படி போச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.